வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு வெள்ளரிக்காய் பயத்தம்பருப்பு சேர்த்து கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு வெள்ளரிக்காவை எடுத்திருக்கேன், குக்கும்பர் எடுத்திருக்கேன். அந்த குக்கும்பரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தோலையெல்லாம் சீவிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்து நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த குக்கும்பருக்கு நடுவில் இருக்கிற பாருங்களா சீடு, அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இந்த சீடை அப்படியே தனியாக எடுத்துட்டேன். இதை நான் யூஸ் பண்ணல, இது டஸ்ட்பினில் போட்டுருவேன். உங்களுக்கு இது காட்டுறதுக்கு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கப் பச்சைப்பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஷ்ரெட்டட் கோகோனட், 2 க்ரீன் சில்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர், ஜீரா. இதுதான் தேவையான பொருட்கள். அதுக்கடுத்து எப்பவும் போல் வானலியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலையை போட்டுட்டு இந்த குக்கும்பரை ஆட் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். இது மூங் தால், பச்சைப்பருப்பு. இப்போ நான் ஒரு வானலியில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். மஸ்டர்ட், உருத்தால், பிங்க் பவுடர், கறிவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச குக்கும்பரை சேர்த்துருக்கேன். இதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விடுங்க. 3/4 கப் தண்ணி விடுங்க. வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வைங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திரும்பி தண்ணியெல்லாம் வதங்கிச்சான்னு பாருங்கள். காய் நல்லா வெந்தோடனே பருப்பு நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாவை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிச்சு, காயம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மூங் தாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை இதுக்கு மேலே எந்த தண்ணியும் விட வேணாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி விட்ட பேஸ்ட் இதில் விட்டுடலாம். இது ரொம்ப சாலிடாக இருக்கக்கூடாது, செமி சாலிடாக தான் இருக்கணும். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பை போட்டு கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சிட்ட பேஸ்ட்டை போட்டுடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், இது 3த்தையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இது தான். இது அப்படியே நம்ம அந்த வெள்ளரிக்கால விட்டுடலாம். இப்போ நான் அந்த அரைச்ச பேஸ்ட் இதில் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை அலம்பி இதில் விட்டுடுவேன். விட்டோன்னே உப்பு பார்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு கொதி கொச்சோன்னு நிறுத்திடுங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி நிறுத்திடுங்க. இதுதான் வெள்ளரிக்காய் கூட்டு. வெயிட் பண்ணுங்க, அந்த இதையும் தண்ணி சேர்த்த பிறகு காட்டுறேன். இதுதான் வெள்ளரிக்காய் கூட்டு.